நாடு முழுவதும் மின்னல் வேகத்துல பிரதமர் மோடி பல திட்டங்களை அறிவிச்சிட்டு வராரு. கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு தொடங்கப்படுற திட்டங்கள் பலவும் அவர் அடுத்த ஆட்சிக்கு வந்தா மட்டுமே செயல்படுத்தக்கூடியவையா இருக்கு. உதாரணத்துக்கு தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் 36 திட்டங்களை 17,373 கோடி ரூபாய் செலவுல தொடங்கி வச்சிருக்காரு. இதுல 13 திட்டங்களை தொடங்கி வச்சிருக்க நிலையில 15 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. 3 திட்டங்கள் மட்டுமே பணிகள் முடிஞ்சு மக்கள் கிட்ட அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த அடிக்கல் அரசியல் 2024 தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் போன்ற கேள்விகளை மையமா வச்சு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட்டுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. இப்போ பிரதமர் மோடி அடுத்தடுத்த திட்டங்களை தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டே வராரு. இப்போ துவாரகால நடந்த நிகழ்ச்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் குஜராத்துக்கு பல கோடிகளில் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ தூத்துக்குடிக்கு அப்பவும் தமிழ்நாட்டுக்கு உள்ளிட்டு பல 17,373 கோடி அளவில் திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படியா நீங்க பாக்குறீங்க? ஒரு எதிர்கட்சியில இருந்து நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? அதாவது இந்திய அரசியல்ல ஒரு ஆளுங்கட்சி தன்னுடைய பதவி காலத்தை முடிக்கும் பொழுது இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதியை அல்லது திட்டங்கள் அறிவிப்பது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மாநில கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலுமே நடைமுறை இந்த மாதிரி இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும்ன்றதான் எல்லா கட்சியுடைய கோரிக்கையும் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் இது நாங்க தீவிரமா எதிர்க்கிறோம். தேர்தல் சமயத்துல நடைபடுத்த முடியாத செயல்படுத்த முடியாத திட்டங்களை மக்களை கவர்வதற்காக இந்த மாதிரி செய்யறாங்கல்ல, இந்த மாதிரி நடைமுறை முதல்ல ஒழிக்கப்படணும். இப்ப நான் பேசுறது வெறும் காங்கிரஸ்காரனை மட்டும் பேசல, ஒரு இந்தியனாவும் நான் பேசுறேன். இந்திய நாட்டுன்னு அக்கறை உள்ளவங்க உண்மையிலேயே மக்களுக்கு எது தேவையோ அதை தான் கொண்டு வர முடியுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் பேசணுமே தவிர நடைமுறைக்கு கொண்டு வர முடியாத சாத்தியப்படாத விஷயங்கள் திட்டங்கள் அறிவிப்பது என்பது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கருத்தாக தான் இருக்கிறது. அப்படிதான் நாங்க பார்க்கிறோம். இது நம்பர் 1. 2வது, நீங்க 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் அவர் என்ன செஞ்சார்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, அதுலதான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ண முடியுமே தவிர அவரை இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை வச்சு நம்ம அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியாது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்தியாவோட வேலையின்மையுடைய பெர்சன்டேஜ் என்ன? 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. வேலையின்மையுடைய சதவீதம் இருக்கு. இந்திய வரலாறுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்கொலைகள், சூசைடல் டெத்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இந்திய வரலாற்று எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? வேலையின்மைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 50 விழுக்காடு சிறு தொழில் பண்ணவங்க எல்லாம் மூடிட்டு வெளியில போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் அப்படின்னா நரேந்திர மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கை சார்ந்துதான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது பணமதிப்பிழப்பா இருக்கட்டும், தவறான ஜிஎஸ்டி கொள்கையா இருக்கட்டும், கொரோனாவை தவறாக கையாண்டதா இருக்கட்டும். அண்ட் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக உருவாகி இருக்கிறது. சர்வதேச நாடுகள் பல நாடுல இந்தியாவுக்கு பெண்கள் போகாதீங்கன்னு அறிவிக்கிற அளவுக்கு இந்தியா உருவாகி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மோடி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுல இந்தியா பாகிஸ்தானோட பின்னாடி இருக்கு. இவங்க பாகிஸ்தான் எதிரின்னு கட்டமைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பாகிஸ்தானோட இந்தியா ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன்ல பின்னாடி இருக்கின்றது எவ்வளவு வருத்தமான ஒரு செய்தி. அப்ப இதுக்கெல்லாம் 10 ஆண்டு காலம் இந்த மோடி ஆட்சி எதுவுமே பதில் சொல்லாம கடைசி நேரத்துல இந்த மாதிரி திட்டங்கள் அறிவிக்கிறது முழுக்க டிராமா தான், ஒரு நாடகம் தான். அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க இந்த அறம் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த விளிம்பு நிலையில அந்த மக்கள் எவ்வளவு போராடிட்டு இருக்கும் போது அந்த ராக்கெட் ஏவுறது, இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஒரு முரணான காட்சிகளை அழகா காட்சிப்படுத்தி இருப்பாரு இயக்குனர். அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி பசி குறியீடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியில இது முன்னேறது முக்கியமான விஷயம் தான். ஆனா இப்ப ககன்யான் இது மாதிரி எல்லா திட்டங்களுமே ரொம்ப தொலைநோக்கு, அதாவது இவங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தாதான் செயல்படுத்த முடியும்ன்ற மாதிரியான அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்றது எப்படியா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஐநா சபை உங்களுக்கு சில திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு. இந்த யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்பது வளர்ச்சியையும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் சமன்படுத்தி முன்னேறி செல்லக்கூடிய சில திட்டங்கள் தான் அதுல இருக்கு. மொத்தம் அதுல 17 கோல்ஸ் அதுல இருக்கு. அதுல இவங்க ஒரு பக்கம் நீங்க வளர்ச்சி, முன்னேற்றம், சேட்டலைட் ஏவுறதா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க அணு ஆராய்ச்சியா இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சாலும் அதற்கு சமமாக நீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. உங்களுக்கு அதுதான் ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பாகவும் இருக்கு. அப்போ இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. கொரோனாவுக்கு பிறகு 14 கோடி மக்கள் உயர்ந்திருக்கிறாங்க வறுமை கோட்டு கீழே. ஏற்கனவே 14 கோடி இருந்தாங்க. கொரோனாக்கு பிறகு எக்ஸ்ட்ரா 14 கோடி ஏறி இருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு 27 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப அதற்கான பதில் என்னவாக இருக்கிறது இவங்க கிட்ட? அதுக்கான திட்டங்கள் என்னவா இருக்குதுன்னு சொல்லணும். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட உங்களுக்கு குறிப்பாக விலைவாசி உயர்வா இருக்கும். விலைவாசி கட்டுப்படுத்த தெரியாத அரசாக இது இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் 150 விழுக்காடு உங்களுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது. போன அரசு மன்மோகன் சிங் அரசுல இருந்து
இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150% உங்களுக்கு வந்து விலைவாசி எல்லா பொருட்களையும் சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா விலைவாசி பொருட்களையும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது. உங்களுக்கு கல்வியா இருக்கு, பெண்களுடைய கல்வி குறைந்திருக்கிறது. விமன் லிட்ரஸி ரேட் வந்து உங்களுக்கு எப்பொழுதும் அளவுக்கு குறைந்திருக்கிறது 10 ஆண்டுகள். அதே மாதிரி மனிதவள மேம்பாடுலையும் இந்தியா வந்து ஒரு ரேங்க் பின்னாடி வந்திருக்கு. ஒரு ரேங்க் பின்னாடி வருதுன்னா அது வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில். சுகாதாரத்துறையா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், வேலைவாய்ப்பு துறையா இருக்கட்டும், இதுலலாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருந்தாதான் ஒரு ரேங்க் குறையும் இந்தியா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தீவிரமா கவனிக்க வேண்டிய பகுதிகளா இருக்கு. அப்போ இது வந்து முழுக்க ஐநா சொல்லக்கூடிய அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கு எதிரான விஷயங்களை தான் இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து கவனம் செலுத்தாம வந்து வெறும் விண்கலத்தை ஏவுறதோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து அணு ஆராய்ச்சியோ இல்லைன்னா மற்றபடி ககன்யான் செல்வதோ வந்து அது ஒரு எலும்பு கூட்டுக்கு நீங்க வந்து மாலை அணிவிப்பது போல இருக்கும். மனித உடலுக்கு நீங்க மாலை அணிவிப்பது தான் அழகாக இருக்கும். ஒரு எலும்பு கூட்டுக்கு நீங்க மாலை அணிவிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ இந்த தூத்துக்குடியில அறிவிக்கப்பட்ட திட்டங்களுமே பாத்தீங்கன்னா தலைப்பு செய்தியா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 17,375 கோடி ரூபாய் அளவுல 36 திட்டங்கள் அப்படின்னு வரும். ஆனா அதுலயுமே 18 திட்டங்கள் தான் 18 திட்டங்கள் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. 15 திட்டங்கள் வந்து வெறும் அடிக்கல் நாட்டப்பட்டது. வெறும் 3 திட்டங்கள் தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அதாவது முடிச்சு பணிகள்லாம் முடிஞ்சு நிறைவு பெற்றது வந்து வெறும் 3 திட்டங்கள் தான். சோ வந்து இப்ப 36 திட்டங்கள் அப்படின்றதுதான் சாமானிய மனிதர்களுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த கேம்பெயின்ல தான் சொல்லுவாங்க இப்ப தேர்தல் பிரச்சாரங்கள்ல. சோ இந்த மாதிரியான வந்து இப்ப அடிக்கல் அளவுல மேற்கொள்ளப்படுற இந்த அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை வந்து குழப்புமா? இது வந்து தேர்தல் 2024 தேர்தல்ல வந்து எந்த வகையில எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு தமிழ்நாட்டுல அது மிகப்பெரிய ஒரு எதிரொலிக்காது என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆனா வட இந்தியால அது எந்த மாதிரி நிலைப்பாடை ஏற்படுத்தும் எனக்கு உறுதியா சொல்ல முடியல. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல மோடி வந்து 36 திட்டங்கள் அறிவிக்கிறாரு அப்படின்றது அது என்ன திட்டங்கள், அதுல வந்து மாநில அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது, ஒன்றிய அரசு அதுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கிறது என்கிறதுலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். குறிப்பாக நீங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்ற திட்டம் இருக்கு, ஏழை மக்களுக்கான வீடு கட்டி தரும் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 36 விழுக்காடு பணம் தான் ஒன்றிய அரசு கொடுக்குது. மீதி இருக்கக்கூடிய 67 விழுக்காடு பணம் வந்து உங்களுக்கு மாநில அரசு தான் கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி இவர் அறிவிக்கக்கூடிய 37 திட்டங்களுடைய அடிப்படை என்ன அப்படின்றது தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. தமிழ்நாடு மக்களை இவங்க ஏமாற்ற முடியாது. ஆனா இதே மாதிரி திட்டங்கள் நீங்க துவாரகா குஜராத்ல நீங்க அறிவிச்சீங்க அப்படின்னா அங்க வந்து மோடி தான் கொண்டு வர போல இருக்கு, மோடி மாற்றத்தை ஏற்படுத்தி போல இருக்குன்ற மாதிரியான தோற்றத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. குறிப்பாக ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை அவங்க சிதைச்சிட்டாங்க. குறிப்பாக ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் வந்து காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுக்கு பேர் நிர்மல் பாரத் அபியான், அதுதான் உண்மையான பேர். அதுக்கு ஹிந்தியில வேற பேரை மாத்தி வச்சுக்கிட்டு அந்த திட்டம் என்ன சொன்னாங்கன்னா ரோடு பெருக்கிற திட்டமா மாத்திட்டாங்க. ஆனா உண்மையிலேயே திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா கழிவறைகள் கட்டி கொடுப்பதுதான். கிராமத்தூர் கழிவறைகள், எல்லா வீட்லயும் கழிவறை இருக்கணும், அதுக்கான ஊக்கத்தொகையை கொடுக்கணுன்றதான் திட்டத்தினுடைய நோக்கம். ஆனா அவங்க பேரை மாத்தி அந்த திட்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த 6-7 ஆண்டுகள். இன்னைக்கு யாருக்கு நீங்க ஸ்வச் பாரத்னு சொன்னா ஏதோ ரோடு பெருக்கிற திட்டம் தான், அந்த மாதிரியான சுத்தமா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்திருக்காங்க. ஆனா உண்மையில அதுக்கான வேலை அது செய்யல. அப்போ இந்த மாதிரி இவங்க திட்டங்களை அறிவிப்பது வந்து ஒரு அரைவேக்கட்டத்தனமான ஒரு நடைமுறையாக தான் இருக்கு. இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்ன, தேர்தலில் வெற்றி பெறணும். அதுக்காக எத்தனை பொய்ய வேணா சொல்லலாம், மக்களை எந்த அளவுக்கு வேணா ஏமாத்தலான்றதான் அவங்களுடைய அதிகபட்ச எல்லையாக இருக்கிறது. நம்ம பார்த்தோம்ல 2014 அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்க ஆட்சிக்கு வரும்போது, நாங்க வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குன்னு சொல்லுவாங்க, நாங்க வெளிநாட்டுல இருந்து கருப்பு பணத்தை மீட்டு இந்தியா அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுன்னு சொன்னாங்க, டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்தியாவோட ஜிடிபியை நான் வந்து 14% கொண்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா கடைசியில பார்த்தா அன்எம்ப்ளாய்மெண்ட் 14% போயிருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தான் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ திருப்பியும் மறுபடியும் அவங்க பொய் சொல்லி அவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் நடக்காது. மற்ற மாநிலங்கள் வந்து உண்மையிலே எச்சரிக்கை பார்க்க வேண்டிய ஒன்றுதான் என்பதை நாங்க பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப தமிழக மக்களை ஏமாத்தவே முடியாது. அதாவது தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கீங்க, நீங்க அடிச்சு சொல்றீங்க. ஆனா முன்னாடி தாமரை தமிழகத்துல மலராது அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க பொதுவா பரவலா. இப்ப ஆனா என் மண் என் மக்கள் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பெருமளவுல யாத்திரை போயிட்டு அதை வந்து பல்லடத்துல பெரும் ஒரு நிறைவு விழாவும் நடத்தி அதுக்கு பிரதமரும் வந்திருக்காரு. சோ இந்த அளவுல அவங்க மக்களை வந்து ஒரு வகையில ஒன்று சேர்த்துட்டு தானே இருக்காங்க. அப்ப வந்து ஒரு வலுவான கட்சியா அவங்க தமிழகத்திலேயே உருவாக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அதுக்கு உங்களோட கருத்து என்ன? எதிர்கட்சியா காங்கிரஸ்ல இருந்து கேக்குறேன். இல்ல, பொதுவாவே ஒன்றிய அரசுல ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அந்த கட்சியில ஏதாவது பதவி கிடைக்குமா, அதன் மூலமா ஏதாவது சலுகை கிடைக்குமா, அது மூலமா ஏதாவது பவர் கிடைக்குமான்னு ஆசைப்பட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும். நீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூட 2011-12 வாக்குல இளைஞர் காங்கிரஸ்க்கான உட்கட்சி தேர்தல் நடத்தும் பொழுது 13 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க இளைஞர் காங்கிரஸ் இளைஞர்கள் இல்ல எதிர்பார்க்க முடியாது. 13 லட்சம் திமுக இளைஞர்களோட அதிகமான இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாங்க 2011-12 வாக்குல. ஆனா இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க நோக்கி வராங்க, மக்கள் வராங்க, கூட்டத்தில் உட்காராங்க, அவங்க கிட்ட செலவு பண்றதுக்கு பணம் இருக்கு, ஆட்களை கூட்டி உட்கார வைக்கிறதுக்கான பணம் பலம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு பிஜேபி வளர்றதுக்கு மாதிரி ஒரு தோற்றம் தெரிகிறது.
ஆனா அடிப்படையிலே தமிழ்நாட்டுல பிஜேபி வளரவே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்திருந்தால் எதுக்கு ஈரோடு பை எலெக்ஷன் வந்து பிஜேபி வேட்பாளரை போடலாம்? அவங்க பிஜேபி கொங்கு பெல்ட் தான் வளர்ந்ததாக சொல்லப்பட்டது. அங்க மட்டும் தான் அவங்க கோட்டையாக இருந்தது சொல்லப்பட்டது கொங்கு பகுதியில. அப்படி இருக்கிற பிஜேபி ஏன் ஈரோட்ல வந்து தன்னோட வேட்பாளரை போட முடியாம போச்சாங்க? அதே மாதிரி உங்களுக்கு ஏன் அவங்க எல்லா கூட்டத்தையும் கொங்கு பெல்ட் நடத்துறாங்க? சென்னை நடத்துறாங்க, காஞ்சிபுரத்துல, விழுப்புரத்துல, செங்கல்பட்டுல யாத்திரை போனாரு, நடந்து போனாரு, என் மக்கள் என் பயணம்னு. ஆனா உங்களுக்கு வந்து ஏன் பிஜேபி மற்ற மாவட்டங்களை கூட்டத்தை போட முடியல? அப்ப எந்த இடத்துல பிஜேபி வளர்ந்துருக்கு? சின்ன உதாரணம் சொல்றேன். திருப்பூர் நகராட்சி தேர்தல்ல கவுன்சிலர் நின்ன ஒருவர், அவர் ஓட்டே அவர் போடலைங்க. அவர் ஓட்டே அவர் போடல, 0 வருது. வேட்பாளர் ஓட்ட அவர் போட்டு, குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க, மனைவி குழந்தைகள் இருக்காங்க, அவங்களே அவர் ஓட்டு போடல, அவர் ஓட்டே அவர் போடல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? அதுதான் வேடிக்கையா இருக்குங்க. அதால ஊடகங்கள் தான் பிஜேபி வளருதுன்ற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர அடிப்படையிலேயே தமிழ்நாடு மண்ணுக்கும் பிஜேபிக்கும் ஒத்து வராது. இது 2,000 கால பகை இருக்கு. இப்போ கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில பாஜக, அதாவது இதுதான் ரொம்ப பெரிய பொய், இல்ல இந்த ஒரு முக்கியமான வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இல்ல, குறிப்பாக அவர் பேசுனது என்ன, இளைஞர்களுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உறுதி பண்ணி தருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. 20 கோடி இன்னைக்கு இருந்திருக்கணும், வேலை வாய்ப்பு உறுதி அளித்திருக்கணும். ஒண்ணு தனியார் துறையோ அல்லது அரசு துறை மூலமாக அதை ஏற்படுத்தி இருக்கணும். ஆனா இன்னைக்கு அது மைனஸ்ல போயிருக்கு இன்னைக்கு. அப்போ இதுதான் மோடி சொன்ன மிகப்பெரிய பொய்யாக எனக்கு தெரிகிறது. அப்போ நீங்க 20 கோடி வேணாம், 10 கோடி சரி, அதை வேணாம், 5 கோடி இல்ல 2 கோடி, நீங்க மொத்தமா 2 கோடி உருவாக்கிருக்கீங்களா இந்த 10 ஆண்டுகள்ல? இருந்ததும் இல்லாம போயிருக்கு. அப்போ இதுதான் எனக்கு தெரிஞ்சு மோடி சொன்ன மிகப்பெரிய, அதற்காக ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து வைக்கவில்லை. இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க. யங் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. 18 வயதுல இருந்து 36 வயதுக்குள்ள இருக்கிற யங் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கிற ஒரு நாட்டுல நீங்க வேலை வாய்ப்புக்காக ஒரு சின்ன ஒரு இதை கூட எடுத்து வைக்கலன்றதுதான் இங்க வந்து யதார்த்தமாக இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து அவர் சொன்ன மிகப்பெரிய பொய்யாக எனக்கு தெரிகிறது. இப்ப பாஜக கூட்டணியை வீழ்த்தணும், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்தணும்னு இந்தியா கூட்டணியாகி நீங்க வந்து தீவிரமா முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை பாஜக கூட்டணி 3வது முறையா ஆட்சிக்கு வந்தா இந்தியா எந்த வகையான நிலையை சந்திக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இல்ல, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு இந்தியா கூட்டணி விடாது என்பதில் நமக்கு தெளிவாக இருக்கிறோம். அதுக்கான வாய்ப்பை ஒரு பர்சன்ட் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்திய கூட்டணிக்கு ஒரு வலுவான எதிர்காலம் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் ட்ரெண்ட் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேஷ்ல, டெல்லியில, பஞ்சாப்ல, ஹரியானால ஆம் ஆத்மியோட கூட்டணி சேர்ந்து சமாஜ்வாதி கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால முதல்ல பிஜேபி வருமானது ஒரு பெரிய கேள்வி. ஆனா ஒருவேளை அப்படி வந்தால் உங்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்க போது ஒரே நாடு ஒரே தேர்தல், உங்களுக்கு அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம், CAA, NRC, அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒரே நாடு ஒரே சட்டம், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி எழுதக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நாளைக்கு சமூக நீதி சார்ந்து OBC இடஒதுக்கீடோ, SC இடஒதுக்கீடோ இருக்குமான்னு தெரியாது. அப்போ இதெல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குமான்னு தெரியாது. மாநிலங்களே இருக்குமான்னு தெரியாது. மாநிலத்துக்கு அதிகாரம் என்ன, மாநிலமே இருக்குமான்னு தெரியாது போகக்கூடிய காலங்கள். ஏன்னா அவங்களுக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு பாசிச சக்தி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குமோ அதுதான் பிஜேபி ஆட்சிக்கு நடக்கும். அதால 2024 பிஜேபி வரக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. எங்களுக்குள்ள 1000 கருத்து முரண்பாடு இருந்தாலும் பிஜேபியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் நாங்கள் உற்ற நண்பனாக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம். ஓகே, இவ்வளவு நேரம் பல தகவல்களை எங்களுக்கு நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி மேடம், தேங்க்யூ. விறுவிறுப்பான அரசியல் அலசல்கள், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.